இந்த நாள் நம்ம ஆஸ்டல் பெட் ஸ்டோர் அவங்களோட பார்ட் 23 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் முன்னாடி அதெல்லாம் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோ வரதுக்கு ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு, ஆனால் வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பாக ஒருத்தான ஒரு வீடியோவாக இது இருக்கும். அதுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி. எபிசோடு முடிஞ்சோடனே எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ உள்ளே இறங்குறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஜான்லின் பீப்புளை டச் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே பைக்கினா திட்டுறாங்க. அந்த 2 பேர் பாஸ் நீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே பைக்கினா ஷாக் ஆகிட்டாடுங்க. எல்லாருமே அமைதியாக இருங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ பைக்கினா சொல்கிறான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்ககிட்டே வருவேன், நீ யாரா, எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்ககிட்ட பைக்கினா கேட்குறாங்க. நம்ம ஹீரோ பைக்கினா சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இப்போது எல்லாரையும் போவிட்டுருங்கடா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ இப்போ நீ மட்டும் என்னன்னு சொல்லலைன்னா உன்னை நான் கண்டிப்பாக சைக்கிளே ஓட்ட விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனுங்களே என்ன சொல்கிறானுங்க. அப்போ உனக்கு கரெக்டாக எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி லைட்டாக அவனோட எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறான். அதுக்கே அவனால் தரையில் நிற்க முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறான். எல்லாருமே ஒரு நிமிஷம் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வைஸ் சான்சலரோட ஆஃபீஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஜியான்லன்னு இருக்காங்க இல்லையா, அந்த கிளப்போட அதாவது அந்த அகாடமியோட ஆளுங்க பார்த்திங்கன்னா உட்காந்துருக்காங்க. சீனியர் டியூட்டரும் அதுக்கப்புறமா வைஸ் பிரசிடென்ட் பார்த்திங்கன்னா இருக்காங்க. பரவாயில்ல, இது ரொம்பவுமே இன்ஃபார்ம் பண்ண ஒரு விஷயம் தான். இப்போதைக்கு நான் ஒரு ட்ரம் கார்டை கல்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பற்றி லீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேட்ச்சில் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. சார் நான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்றன்ற மாதிரி அவர் கூப்பிட்றாரு. பார்த்தா அடி வாங்கினவனுங்க தான் இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ். ஹலோ வைஸ் பிரின்சிபல் ஜாவ் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஃபெல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு உள்ளே வரானுங்க. என்னடா ஆச்சு உங்க மூஞ்சுக்குன்னு கேட்டால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாகவே இருக்கானுங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபெங்ஷனோட ஆளுங்க தான் அடிச்சிட்டானுங்க, அவனுங்க தான் என் கூட சண்டைக்கு வரானுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்களாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் பரவாயில்ல, அப்படி சப்போஸ் பொய்யா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியும்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவங்களோட அகாடமியை சேர்ந்த இவரே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. வைஸ் பிரசிடென்ட்டே சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கான பனிஷ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா திரும்புகிறாங்க. உடனே சரி ஃபங்க்ஷன் இப்படி தான் அவங்களோட கெஸ்ட்டெல்லாம் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வைஸ் பிரசிடென்ட்க்கு கேட்கும்போது அவர் அப்படிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் ஏதோ சூன் பேர் ஆரம்பிக்கிறவன் தான் இப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனுக்கு சொல்கிறானுங்க. இது கேட்டனே நம்ம ஆளுக்குமே ஞாபகம் வந்துடுச்சு யார் டீச்சர் சூன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ அவனுக்கு தான் என் கூட சண்டை போட்டானுங்க, நம்ம பசங்களை அவனுக்கு தான் அடித்தானுங்க, அதனால தான் நான் கை வச்சேன், உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு. மேட்ச் ஆக்சுவலாக ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஜியான்லைன் வர்சஸ் ஃபெங்ஷாங். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வரானுங்க. இந்த இடத்துல 5 பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குறாங்க, நம்ம ஃபெங்ஷாங் அகாடமியை சேர்ந்தவங்க. இன்னொரு பக்கம் இருக்கவங்க ஜியான்லைன் ஃபேங். அந்த அகாடமியை சேர்ந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வர ஆக்சுவலாக உள்ள 5 பேர் இருக்கணும், ஆனால் இவன் ஒருத்தன் தான் வரான். என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் உங்கள் கண்டஸ்டன்ட்லாம் எங்கன்னு கேட்டால் அவனுங்களாம் உங்களோட ஆளுங்க தான் அடிச்சிட்டானுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதை கேட்டு எல்லாருமே இந்த மாதிரி எப்படி இந்த மேட்ச் நடக்கும் தேவையில்ல, அவனுங்க வர சொல்லி எப்படி இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அப்போ நம்ம யாகோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம மேட்ச் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், நாளைக்கு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது பயந்துட்டியா, உனக்கு தைரியம் இருந்தால் மொத்த டீமும் வாங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஏன்னா நான் உங்கள் எல்லாரையுமே அசால்ட்டாக தோக்கடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவனோட பெட்டை பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரான். இதுதான் யூஜி கோபா. அதை பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க, ஏன்னா பயங்கர பவர்ஃபுல்லாகவுமே இருக்குது. இது டார்க்னஸோட பிளாக் ட்ராகன் மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க எடுத்துகிட்டு வர பெட்ஸ்லாம் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காகவுமே இருக்குது. 5 பேர் எதிர்த்து இவன் ஒருத்த மட்டும் பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவன் அசால்ட்டாக யாகை அடித்து அவன் யாகை அவனோட முடியை பிடிச்சே பார்த்திங்கன்னா தூக்கிடுறான். எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. மேட்ச் ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி, ஏன்னா அது ரொம்பவுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா. சுத்தமாக கரணையே இல்லை, ஏன்னா வேறு சாம்பியன் வேறு இந்த அகாடமியோட. அதனால் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. உங்களோட ஆளுங்க எல்லாருமே இப்படி தான்டா. நீங்கள் என்ன தான் எவ்வளோ தான் காசு செலவு பண்ணாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு கீழே தான் வந்திருப்பீங்க, நீங்கள் என்ன தான் பெட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, உங்கள் அகாடமியை சேர்ந்த எல்லாருமே இப்படி தான் இருப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சூப்பிங் உள்ளே என்ட்ரி கொடுக்குறான், ஏன்னா அவனோட சிஸ்டர் கால் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க, என்னடா பண்ணி தொலைச்சன்ற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ உள்ளே வந்தோடனே
டேய் உனக்கு கொஞ்சமாச்சு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இன்னொருத்த வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வைஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ டக்குன்னு கை எடுத்துகிட்டு வரும்போது நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துறாரு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அதாவது எங்களோட டீச்சர் மேலே வந்து கை வைப்பீங்கன்ற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து சொல்கிறாரு, அப்பா நீ வந்து எதையும் வார்த்தையை வந்து விடாத, ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 8th டயரோட பேட்டில் பெட் மாஸ்டர். ஸோ ரொம்பவுமே கஷ்டமான விஷயம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, சைலண்ட்டாக இருப்பா, பீஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட கேம்பஸஸே இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உங்களோட கேம்பஸ் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அடிச்சாங்களாம், ஸோ உண்மையாக இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ 2nd இயரில் இருக்கியா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து கேட்கும்போது நம்ம வைஸ் பிரசிடென்ட் வந்து சொல்கிறாரு, இல்லை அவன் ஸ்டூடெண்ட் கிடையாது, அவன் வந்து சீனியர் டியூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஓ இந்த அளவுக்கு ரொம்பவுமே இறங்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு தைரியம் இருந்தால் வாங்கடா சண்டை போட்டு பார்க்கலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ சப்போஸ் நாங்கள் வந்து தோத்துட்டோன்னா ஸோ எப்பயுமே வந்துட்டு உங்கள் ஸ்கூல் தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி நாங்கள் வந்து வேஸ்ட்டுன்ற மாதிரி நாங்கள் வந்து ஒத்துக்குறோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனுமே அக்செப்ட் பண்ணிட்டு ஃபைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வராங்க. ஸோ அந்த ஆளுமே வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து நீ வந்து இப்படி பேசுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாரு. ஸோ அவரோட பவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அவரோட ஸ்கில்லுமே. ஸோ இறங்கும் போதே வந்து பயங்கர சீனாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இறங்குறாரு. ஸோ ஒரு ஜம்பே வந்து டிஸ்ட்ரக்டிவாக இருக்குது, பட் நம்ம சூப்பிங் வந்து பார்த்திங்கன்னா வானத்தில் பறக்க ஆரம்பிக்கிறான். ஸோ லிட்டரலாக வந்துட்டு எல்லாருமே வந்து ஷாக்கில் இருக்கானுங்க. ஸோ எப்படி வந்து ஒரு மனுஷனால் வந்து விண்டை எதிர்த்து வந்து நடக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா அவனோட ப்ரெசன்ஸுமே அங்கே வந்து இருக்குது. ஸோ 9th லெவல் டைட்டில் லெவலில் ரீச் பண்ணால் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜை வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே வந்துட்டு டைட்டில் லெவலாக அதுவும் இந்த ஏஜ்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஷாக்கில் இருக்காங்க. ஸோ ஃபைட் பண்ண இறங்கினார் இல்லையா, ஸோ அவருமே வந்துட்டு தேவையில்லாமல் உள்ளே இறங்கிட்டோன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் வந்து யோசிக்கிறாரு. ஸோ அங்கே நம்ம யாஹோவை அடித்தான் இல்லையா, ஸோ அவனுமே வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நின்று யோசிச்சு பார்க்குறான். ஸோ இது உண்மைதானா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஏன்னா ஸ்டார் பவரை மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை வந்து கல்டிவேட் பண்ணலாம், பட் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி, ஏன்னா 9th லெவலுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட சிஸ்டர் வந்துட்டு என்னோட பிரதரா இந்த டைட்டில் லெவலா நான் வந்து கனவு எதாவது காண்றேன்னா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ யாஹோ வந்துட்டு டீச்சர் சூ ப்ளீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு. ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இது வந்து இம்பாசிபிள், இது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க. ஃபங்க்ஷனில் இப்படி ஒரு கேரக்டர் வந்து ஒழிஞ்சிட்டு இருந்துச்சா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து என்னப்பா ஃபைட் பண்ண ரெடியா, ரேங்க் 8 பெட் மாஸ்டர் இன்ஸ்ட்ரக்டர் 5 ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக நிற்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம என் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு எபிசோடாக இந்த எபிசோடு வந்து இருந்துச்சு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த எபிலிட்டியை வந்து நான் ரிவீல் பண்ண மாட்டான்னு நினச்சேன், பட் ஆனால் அவன் ரிவீல் பண்ணிட்டான். ஸோ ஆனால் யாருக்குமே வந்து இன்னும் என்ன விஷயம்னு வந்து தெரியல. ஸோ நம்மளுக்குமே வந்து டைட்டில் லெவலுன்ற ஒரு விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்ல, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு நம்ம ஹீரோ இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறான்றது அதோட பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லாம் இதோட தாறுமாறாக பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து கேரண்டி இந்த எபிசோட்ஸ்லேயே வந்து நான் வந்து எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் வந்து நடந்துச்சு. ஏன்னா ஒரு மாஸ்டர் எதிர்த்து நிற்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டமான விஷயம், நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து நிற்கிறான். ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.